வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. தமிழண்டா என்ற உரிமை குரல். பெட்ரோல் இல்லை, சமையலிக்கக்கூடிய கேஸ் இல்லை. இது எதனாலன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்கா கண்ட்ரியும் இஸ்ரேல் கண்ட்ரியும் சேர்ந்து ஈரானை தாக்கியதால் ஈரான் கண்ட்ரி என்ன பண்ணிட்டான், இது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டான். ஆனால் இதெல்லாம் நிப்பாட்டியதால் நீங்கள் மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறீங்க. எல்லா கண்ட்ரிலையும், இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும், இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும். ஆனால் இதெல்லாம் கிடைக்கும்போது நீங்கள் என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா, இதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிறோமா அப்படின்ட்டு? இல்லைல்ல. பெட்ரோலு ஊற்றி ஒரு மனுஷனை கொளுத்திடுவீங்க. அந்த மனுஷன் ஜாதி வேறு ஜாதி அப்படின்ட்டு. அதுபோல் ஸ்கூலில் ஒரு பையனை, ஸ்கூல்லையும் ஜாதி வெறிடா பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டீங்களே, அந்த பையன் எவ்வளோ துடிச்சிருப்பான், எந்த அளவுக்கு எரிஞ்சு இருக்கும் அவன் உடம்பு, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். உங்களுக்கு பெட்ரோல் கிடைக்கல, வண்டிக்கு கிடைக்கலன்னா க்யூவில் நின்று வாங்குறீங்களே, அதோட அவஸ்தை எப்படி இருக்கு? கடுப்பாக இருக்குல்ல. இப்போ எனக்கு சந்தோஷமாக இருக்குடா நீங்கள் நின்று வாங்குறத பார்க்கும்போது. தென்னாவட்டு இல்லை, வண்டியில் பெட்ரோல் போட்டால் எப்படி வேணால் ஓட்டுவேன். என் காசு, என் துட்டு, என் மணி, நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், அதனால் வண்டியை இஷ்டத்துக்கு ஓட்டுவேன். ராங் ரூட்டில் வருவேன், கேட்கக்கூடாது. ஏன் கேட்குறேன்? தென்னாவட்டு. அது மட்டும் இல்லாமல் கட்சியில் ஜெயிச்சுட்டு பெரிய அதிகாரி ஆகிட்டேன்னா அதில் ஒரு தென்னாவட்டு. நான் ஆளுங்கச்சிடா, நான் மக்களை இப்படி தான் நான் மிரட்டுவேன், அடிமைகளை தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை கொண்டு வந்து குறுக்கால நிப்பாட்ட வேண்டியது. அதேமாரி சமையல் செய்கிற கேஸு வாங்கினா கடையை கண்ட இடத்துல ஓப்பன் பண்ணிக்க வேண்டியது. அது மூலிமா ஏகப்பட்ட நெரிசல் ஆனால் ஏவன் கேடு கேட்டு போனால் நமக்கு என்ன அப்படின்ற ஒரு தெனாவட்டு தானே உங்களுக்கு. நான் ஒன்றும் கிடைக்காம போகணும்னு கடவுளை வேணேன். ஆனால் ஈரான் கண்ட்ரியில் உள்ள மன்னர் இறக்கப்பட்டு குத்துட்டான். ஆனால் அங்கே ஈரான் கண்ட்ரியிலேயே அது கிடைக்காம போகும்போது அப்போ கிடைக்கும் பாரு, உங்களுக்கு வரும் பாரு பிரச்சனைகள், அதை தான் எதிர்பார்க்குறேன். அங்கே அவனுக்கு கிடைக்கிறனால அவன் குத்துட்டான். இப்போ கடவுளே அதை வர விடாமல் தடை பண்ணாதான் எவனுக்கும் கிடைக்காம அவஸ்தைப்படுவீங்களே. திரும்பி பழையபடி போங்க. இயற்கைகளை அழிக்கிறீங்களா, மரங்களை வெட்டுறது, மலைகளை வெட்டுறது, மண்ணை நோண்டுறது, என்னடா ஆட்சி நடத்துகிறீங்க? என்னடா மக்கள் வாழ்க்கை வாழ்கிறீங்க? சுயநலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இல்லாமல் போகும்போது விறகு கட்டையை தேடுறீங்க. அதான் மரத்தை ஃபுல்லாக தான் அழிச்சிட்டிங்களே. நமக்கு தேவை ரோடுப்பா, பெரிய ரோடு வேணும், பெரிய பிரிட்ஜு வேணும், ஆம்புலன்ஸ் போகிறதுக்கு வழி தேவையில்லை. எவன் கேட்டு போனால் நமக்கு என்ன? இந்த சுயநலமாக வாழ்கிற மனிதர்களாக தாண்டா நீங்கள் இருக்கீங்க. அதிகாரியாக இருந்தாலும் சரி, சராசரி மக்களாக இருந்தாலும் சரி. சுனாமி வந்துச்சு, அப்போவும் திருந்தலை. கொரோனா வந்துச்சு, அப்போவும் திருந்தலை. இப்போ மட்டும் திருந்தலை போகிறீங்களா என்ன? உங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி ஏதாவது ஒன்று நடக்கணும்டா, அப்போ தான் திருந்துவீங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, டோட்டல் இந்தியாவிலையும் சரி. நன்றி, வணக்கம்.